ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 நாளைக்கு 3 வகையான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து புதினா கருவேப்பிலை சட்னி பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கருவேப்பிலை தேங்காய் எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவைக்கேற்ப நான் வத்தல் எடுத்திருக்கேன். நான் வந்து 7 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. கூடவே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு, அவ்வளோதான் இந்த சட்னிக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பருப்பெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பருப்போட பச்சை வாசனை போய் நல்லா வாசம் வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் தீயில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிட்டோம்னா கருகிடும், சட்னி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. மீடியம் தீயில் வச்சு பொன்னிறம் ஆகி நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பருப்பெல்லாம். இப்போ நல்லா பருப்புலாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்குவோம். நான் பூண்டு சொல்ல மறந்துட்டேன், 3 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, அந்த சட்னினால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து தோல் சுருங்கி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சட்னி அரைச்சிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து அதிக உப்பு சேர்த்துட்டோம்னா சட்னி வீணாயிடும். இப்போ நல்லா தக்காளி வதங்கட்டும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை புதினா சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க, மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். கருவேப்பிலை புதினா வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் சூடு ஏறினா போதும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஒரு டைம் கலந்து விட்டு ஆஃப் பண்ணாவே அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். சட்னி ஆறுறதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம டைரெக்டாக சூட்டோடு சேர்த்தோம்னா சாறு வந்து வீணாயிடும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இதை வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பாருக்கெல்லாம் வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் இப்படியே எடுத்தோம்னா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து மாற்றியாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நான் தாளிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து சட்னியில் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நம்ம சட்னியில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அருமையான புதினா கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து நிலக்கடலை பருப்பு சட்னி செஞ்சுக்கலாம். அது கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணி 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து கூடவே நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத நிலக்கடலை அப்படிங்கிறதுக்காக உளுந்து கூடவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும்.
இப்போ நல்லா 2 பருப்புமே நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரம் கருகிடும், சட்னி வேஸ்ட் ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பருப்பை வந்து எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு சட்னி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு, பொன்னிறமாகிடுச்சு, நல்லா வாசம் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் உரப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து கார மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் சட்னி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூட 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவு எல்லா சட்னிலையுமே கருவேப்பிலை சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம சட்னியில் கருவேப்பிலை சேர்த்தா மட்டும்தான் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. நம்ம குழம்புலாம் சேர்த்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் எல்லா சட்னிலையுமே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன், தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு. தக்காளி வந்து தோல் சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு சட்னியில் தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சோம்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னியில் வந்து தண்ணி நிறையா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இதை இப்போ வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அட்டகாசமான நிலக்கடலை பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ சுட சுட இட்லியும் கமகம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது கடலைப்பருப்பு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லா சூடாயிடுச்சு. நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்குவோம். இப்போ எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த கலர் மாறி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். இதில் சின்ன துண்டு புளி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து நல்லா வந்து வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு கடலைப்பருப்பு சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா தாளிச்சிருக்கேன். கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன்.
அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு சட்னி. நம்மளுக்கு 3 நாளைக்கு 3 விதமான சட்னி ரெசிபி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கில் வந்து ஐக்கான்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.